1 கோடி ரூபாய் சொத்து மோசடி, போலி வாரிசு சான்று, போலி பட்டா, போலி கிரய பத்திரங்கள். உத்திரமேரூரில் நில அபகரிப்பு மாஃபியா அட்டகாசம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பூர்வீக நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மல்லியங்கரணை பகுதியைச் சேர்ந்த சகாதேவன் குடும்பத்திற்கு சொந்தமான சுமார் 4 ஏக்கர் புஞ்சை நிலங்களில் 1 ஏக்கர் நிலத்திற்கு போலி வாரிசு சான்று தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டுமல்ல, அந்த நிலம் 30 போலி கிரய பத்திரங்களாகவும் 16 உட்பிரிவு பட்டாக்களாகவும் மாற்றப்பட்டு சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த மோசடியில் அரசியல் பின்புலம் கொண்ட முக்கிய நபர்களும் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலும் தொடர்புடையதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சென்னையைச் சேர்ந்த கனகராஜ் என்பவர் போலி ஆவணங்கள் தயாரித்து நிலங்களை விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சொத்தின் உரிமையாளர்களில் ஒருவரான மூத்த குடிமகனும் தினக்கூலி தொழிலாளியுமான ஆறுமுகம் பலமுறை அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். ஜமாபந்தி நிறைவு நாளான இன்று மாவட்ட வருவாய் அலுவலரிடம் போலி பட்டாக்கள் மற்றும் போலி ஆவணங்களை ரத்து செய்ய கோரி மனு அளிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி ரூபாய் நில மோசடிக்கு யார் காரணம்? போலி ஆவணங்கள் எப்படி உருவாக்கப்பட்டன? வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறையில் யாருடைய ஆதரவு? இந்த மாஃபியா கும்பலின் பின்னணியில் இருப்பது யார்? இந்த கேள்விகளுக்கான பதிலை கண்டறிய தமிழக அரசு தீவிர விசாரணை நடத்துமா? சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுமா? உத்திரமேரூரில் உலுக்கியுள்ள இந்த நில அபகரிப்பு விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் மல்லிங்கன்னு பி கிராமத்தை சேர்ந்தவன். அது உத்திரமேரூர் பேரூராட்சி எல்லைக்கு உட்பட்ட கிராமம். நான் மினரல் வாட்டரு கேன் கூலி வேலைக்கு செஞ்சுன்னு இருக்கேன், பழப்பு நடத்தின்னு இருக்கேன். என்னுடைய சொத்து சுமார் 1 ஏக்கர் போலி ஆவணம், போலி வாரிசு, உத்திரமேரூர் வாரிசு சான்று இல்லாமல் போலியாக ஒரு வாரிசு சான்று தயார் பண்ணி இவ்வளோ சொத்து அவங்க மோசடியாக செய்து விட்டார்கள். அதுக்கு உடந்தையாக சர்வே செக்ஷன் உத்திரமேரூர் தாலுகா ஆஃபீஸும் பதிவுத்துறையும் உடந்தையாக இருந்து இந்த ஊழலை செய்து வைத்துள்ளார்கள். மேலும் நான் நில மோசடி வழக்குக்கும் கலெக்டருக்கும் பெட்டிஷன் கொடுத்தும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ கடந்த நேற்று 30/6 ஜமாபந்திலே மனு கொடுத்துக்கிறேன். இதை பற்றி இன்னும் அதை எதுவும் முயற்சி பண்ணல. இதுக்கு உடந்தையாக வக்கீலுங்கோ விஓங்கோ உடந்தையாக பட்டா மாற்ற கொடுத்து நானும் அதுக்கு ஆட்சேபனை மனு கொடுத்தோம். அவங்க அதை பொருட்படுத்தாமல் லஞ்சம் வாங்கிக்கின்னு பட்டா மாற்றி விட்டாங்க, உட்பிரிவு சப்டிவிஷன் பட்டா மாற்றி விட்டாங்க. அதுக்கும் நான் ரத்துக்கு கொடுத்துருக்குறேன். ஆர்டிஓன்ட்டே மனு கொடுத்துருக்கேன். இப்போ ஜமாபந்தியில் அந்த பட்டாவை ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். வக்கீல் தானே டாக்குமெண்ட்டை பண்ணது. பேர் வக்கீல் பேர் ஆனால் சங்கீதான்னு வருது. அதில் பத்திரத்தில் 3 பத்திரமாக பண்ணிக்கிறானுங்க. வருவாய்த்துறையில் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா? அங்கேயும் கொடுத்துருக்கேன். யார்கிட்ட கொடுத்துருங்க? எஸ்பி ஆண்டும் கொடுத்துருக்கேன். தாலுகாசிக்கே வட்டாட்சியர் பேரே போட்டு கொடுத்துக்கிறேன். எஸ்பிலையும் கொடுத்துருக்கேன். நில மோசடி வழக்கிலையும் கொடுத்துருக்குறேன். இந்த பத்திரப்பதிவு பண்ணதெல்லாம் உங்கள் ஊரால வெளியூராலங்க? அதான் கனகராஜ்ன்றவர் தான் இந்த இதுக்கு உடந்தையாக. கனகராஜ் யார்? அது சென்னை பம்மலை சேர்ந்தவர். என்ன வேலை செய்கிறார் அவர்? அது ரியல் எஸ்டேட் பண்ணுறவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தாவேக அரசு என்னுடைய சொத்து ஊழலை உடந்தையாக இருந்த நில மோசடி செய்த பி கனகராஜ், கேபிஆர் ராஜேந்திரன் மீதும் நடவடிக்கை எடுக்கவும், துணையாக போன சப் ரிஜிஸ்டர், வட்ட ஆட்சியர், போலி பட்டா போட்ட வட்ட ஆட்சியர், போலி பத்திரம் பண்ண சப் ரிஜிஸ்டர், உடந்தையாக இருந்த புரோக்கர் கேபிஆர் ராஜேந்திரன் மீதும் இந்த அரசு தலையிட்டு என்னுடைய சொத்தை மீட்டு, வாழ்வாதாரத்தை மீட்டும், அந்த பட்டாவை ரத்து பண்ணியும், போலி பத்திரத்தை ரத்து பண்ணியும் என்னுடைய மீட்டு தருமாறும் கோரிக்கை வைத்துள்ளேன்.